தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம், அதாவது தஞ்சாவூர், அதை சுற்றி இருக்கிற மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில பகுதிகளில் மக்களுடைய வாழ்வாதாரமே விவசாயமும் வேளாண் சார்ந்த தொழில்களும் தாங்க. குறைஞ்சபட்ச அறிவு இருக்கிற யாராவது அந்த பகுதியில் மீத்தேன் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா? கொடுத்துருக்காங்களே. யாருன்னு பார்த்தா 2010 டெபுட்டி சிஎம்மா இருந்த ஸ்டாலின் அவர்கள் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட்ன்ற கம்பெனிக்கு மீத்தேன் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மீத்தேன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டமும் பண்றாரு. மலையில விவசாயி தான் சேர்த்து வச்ச நெல்மணிகள் பாதிக்கப்பட்டுருச்சேன்னு சொல்லிட்டு கண் கலங்குறான். அவனை நேரா போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனா பைசன் படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் ஆட்சி செஞ்சது. 2013 மக்கள் போராடுறாங்கன்னு தெரிஞ்சு மீத்தேன் திட்டத்திற்கு தற்காலிக தடை, 2015 நிரந்தரமா தடை, 2017 ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்தது. அதை இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியாததுக்கு ஒருத்தர் காரணம். இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வருதுன்னு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரே ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு. அது என்னன்னா, காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா மாத்தினாரு. யாராலங்க இது பண்ண முடியும்? ஒரு விவசாயினால தானே பண்ண முடியும். விவசாயியோட கஷ்டத்தை உண்மையிலே புரிஞ்சவரால தானே பண்ண முடியும். விவசாயிக்கு ஒரு கஷ்டம்னா களத்துல வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வர்றாருல, அவரால் தாங்க இது பண்ண முடியும். விவசாயிக்கு ஒரு கஷ்டம்னா நெல்மணிகளை தான் கையால பிடிச்சி பார்க்கிறாருல, அவரால் தான் பண்ண முடியும். அங்க வேளாண் தொழிலை தவிர வேற எந்த தொழிலும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்ட எடப்பாடி கே பழனிசாமி தான் இந்த தேர்தலில் நாம சூஸ் பண்ண வேண்டிய தலைவர்.